விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும், அவர்தான் முதல்வராக வேண்டும், அவருக்கு தான் மக்கள் தீர்ப்பு இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கான உண்மை அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்பது. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த ஒரு கூட்டு சதியில ஏதாவது ஈடுபட்டாங்கடான்னா, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா மக்கள் அவர்களை புறக்கணிப்பதில்லை, வங்காள விரிகுடாவில் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிகளே இருக்காது. ஜனநாயகம் ஜனநாயகம் பேசிட்டு ஜனநாயகத்தை கொத்துக்கறி பண்ண ஒரே பார்ட்டி இந்தியால யாருன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான். ராகுல் காந்தி வர்றதை நீங்க முக்கியமா பாத்தீங்களே தவிர்த்து ஆளுநர் அங்கீகாரத்தை முக்கியமா பாக்கலையே. கவர்னர் இவருக்கு 118 இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சட்டசபையில உங்களுக்கு எத்தனை நாள் அவகாசம் தேவை, 2 நாளா 3 நாளா 15 நாளா 20 நாளா, இல்ல விஜய் எத்தனை நாள் அவகாசம் கேட்பார்? இது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்காதா? ஏப்ரல் 27ஆம் தேதி, அதாவது தேர்தல் பிரச்சாரம் முடிவு நாள் என்று அபிஷேக் பானர்ஜி பால்டால பேசின அமித்ஷா ஆகட்டும், அமித்ஷா அப்பம் கூட வரட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒருமையில பேசினாரு. அது தவறு இல்லையா? எந்த தைரியத்துல பேசினாரு அபிஷேக் பானர்ஜி? இது மாதிரி சுவேந்து அதிகாரியின் வலதுகரமான ஒருத்தரையே கொல்வது என்பது எது மாதிரியான அறிகுறி? ட்ரம்ப்பே மேற்கு வங்க தேர்தலோட விக்டரிய, அதாவது பாஜக வென்றதை அவர் ட்வீட்டா பதிவு செய்து மோடிக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இப்பொழுது மம்தா பானர்ஜி தோற்று போனவுடன் ஏன் பங்களாதேஷில் அதிகமான ஒரு அனுதாப அலை வீசுகிறது? மம்தா பானர்ஜி இந்தியாவில வீசுறதோட அதிகமா அனுதாப அலை அங்கதானே வீசுது. 207 எம்எல்ஏவும் பெங்கால்காரங்க. மம்தா பானர்ஜி மாதிரி வெளிமாநிலத்தோட சத்ருகன் சின்ஹாவையும் கீர்த்தி ஆசாதியும் பீகார்காரங்க எல்லாம் எம்எல்ஏவா எம்பி ஆக்கி அனுப்பலைங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். எலெக்ஷன் முடிவுகள், 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழப்ப நிலையும் ஏற்படல. பெரும்பான்மை கிடைச்சதுனால அந்தந்த அரசாங்கங்கள் பதவியேற்க இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலையும் பெரும்பான்மை கிடைக்கல. தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில கட்சிகளுடைய ஆதரவு தேவை, அதனால டிலே ஆகுது. ஆனா நம்ம மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அங்கேயுமே முதல்வர் பதவி ஏற்பதுல தாமதம் ஆயிருக்கு. அங்க நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. நேற்று கூட சுவந்து அதிகாரியினுடைய அந்த பாதுகாவலர் அவரோட பிஎன்னு சொல்றாங்க, அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. தமிழ்நாடை பத்தி நம்ம 2வது பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேற்கு வங்கத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? மம்தா நான் பதவியில இருந்து விலக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மம்தா பானர்ஜி செய்த தவறுகள் அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அவரோட 2013 கட்டின புது செக்ரட்டேரியட் நபார்னா, அதை விட்டு ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தும் அந்த செக்ரட்டேரியட், அதாவது தலைமைச் செயலகத்தை மத்திய போலீஸ் சிஆர்பிஎஃபோட கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்துட்டாங்க. பத்தாவதுக்கு பிஜேபி அரசு வேற என்ன சொல்லிட்டாங்க, நாங்க அங்க இருந்து செயல்பட மாட்டோம், இந்த 14 மாடி கட்டிடத்துல இருந்து நாங்க பழைய ரைட்டர்ஸ் பில்டிங்னு சொல்லிட்டு இருக்கு, 5,50,000 சதுரடி நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காலத்து பில்டிங். அங்க இருந்தா வெஸ்ட் பெங்கால் அரசு பல ஆண்டுகளா செயல்பட்டு இருந்தது, 2013 வரைக்கும். ஸோ அந்த இடத்துக்கே நாங்கள் திருப்பி போயிடுறோம். இந்த நபார்னா கிட்ட அதுல இருந்து நாங்கள் ஆட்சி செயல்படுத்த போறது இல்லை, அங்கிருந்து ஆட்சி நாங்கள் அதிகாரத்தை செலுத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாங்க. அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. 2வது, நான் சிஎம் போஸ்ட்டை விட்டு விலக மாட்டேன். நீங்க விலகவே தேவையில்லை மேடம், நாளைக்கு இன்று நள்ளிரவு 12 மணியோட உங்க காலம் முடிஞ்சிருது, அதாவது உங்களோட முதலமைச்சர் என்ற அந்த காலம் முடிஞ்சிருது. ஆட்டோமேட்டிக்கா நாளையில இருந்து பிரசிடென்ட் ரூல். ஓகே, பிரசிடென்ட் டிஸ்மிஸ் கூட பண்ணிட்டு போயிடலாம் அவங்கள. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பிரசிடென்ட் ரூல் வந்தாலும் பரவாயில்லை, பாஜக ஆட்சி அமைக்க கூடாது, முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வீண் பேச்சு. அப்படி பார்த்தா எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல கூட தான் நடந்தது, கேரளால கூட தான் நடந்தது, எல்லா மாநிலங்களும் நடந்தது, அசாம்ல கூட தான் நடந்தது. சீச்சி இந்த பணம் புளிக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல சார், அவங்க எஸ்ஐஆர் மட்டும் குறிப்பிடல, வாக்கு எண்ணிக்கையிலேயே முறைகேடு நடந்திருக்குங்கிறாங்க.
சி ஷி ஹஸ் லாஸ்ட் த பிளாட் அப்படின்னுவாங்க. வாக்கு எண்ணிக்கையில முறைகேடு நடந்திருக்குன்னா கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ வந்து இந்நேரத்துக்கு லபோதிபன் கத்தி இருக்கணுமே. மக்கள் வந்து அவங்க போட்ட ஓட்டு அவங்களுக்கு தெரியும்ல. நீங்க போட்ட ஓட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் போட்ட ஓட்டு எனக்கு தெரியும். அப்ப நம்ம எல்லாருக்கும் நம்ம போட்ட ஓட்டு தெரிஞ்சா அதுக்கு எதிரா தீர்ப்பு வந்தா மக்கள் தெருவுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்களா? அப்ப மக்கள் போட்ட ஓட்டு வந்து யார் பக்கம் இருக்குன்னு தெரியறதுனால தானே மை வைக்கிறோம். விவிபேட் ஸ்லிப் இருக்குல்ல. சோ அவங்க போட்டது வந்து அவங்களுக்கு தெரியறதுனால தானே மக்கள் தெருவுல வந்து போராடாம இருக்காங்க. மக்களுக்கு இல்ல கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு ஏதாவது கட்டி விட்டு பிரஸ் பண்ண சொன்னாங்களா? பார்த்துதானே எல்லாரும் பிரஸ் பண்ணாங்க. கண்டிப்பா. சோ அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை நடந்தது. வாக்கு எண்ணிக்கை நடந்த அன்னைக்கு கூட நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. 27 ஏப்ரல் 27 அதாவது தேர்தல் பிரச்சாரம் முடிவு நாள் என்று அபிஷேக் பானர்ஜி ஃபால்ட்டால பேசின பேச்சு அமித்ஷா ஆகட்டும், அமித்ஷா அப்பம் கூட வரட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒருமையில பேசினாரு. அது தவறு இல்லையா? எந்த தைரியத்துல பேசினாரு அபிஷேக் பானர்ஜி? சோ மம்தா பானர்ஜியை பத்தி எவ்வளவு கம்மியா சொல்றோமோ அவ்வளவு நல்லது. அவங்களுக்கு பயம், அவங்க செய்த ஊழல்கள், அவங்க செய்த தவறுகள் எங்க வெளியே வந்துருமோ, எங்க அதனால அவங்க பின்னடைவை நாளைக்கு சந்திக்க நேரிடுமோ, இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி இப்போ முழிக்கிறாங்க பண்ண தவறுகள்ல இருந்து விடுபட முடியாமல். இதுதான் மம்தாவோட நிலைமை. பிளஸ் அவங்க போன வாட்டி 2021 கட்டவிழ்த்து விட்ட வன்முறை இனி வரைக்கும் யாரும் மறக்கல. இப்போ நேத்து நடந்திருக்கிற வன்முறை சுவேந்து அதிகாரியின் பிஏ சந்திரநாத் ரத் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இன்ஃபேக்ட் மம்தா சொந்த தொகுதியிலேயே மம்தா தோக்கடிக்கப்பட்டார். அவர் எங்க வீடு இருக்கோ அந்த தொகுதியிலேயே பைரம்பூர், அங்கே அவர் தோக்கடிக்கப்பட்டார். தோக்கடிக்கப்பட்ட போது மம்தாக்கு சுவேந்து அதிகாரிக்காக அங்க இருந்து அந்த இடத்த வந்து பாத்துக்கிட்டது, வேலை பண்ணது அவரோட வலதுகரமான சந்திரநாத் ரத். அவரு சாரி பவானிப்பூர் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பவானிப்பூர்ல வந்து பாத்துக்கிட்டாரு. அவர் வந்து ரிட்டர்ன் வரும்போது, அதாவது அவர் ரிட்டர்ன் வராரு, வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 மாச காலமா அவர் வரல. அவர் குழந்தைங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்க வராரு. அவரோட கார் ஸ்லோ ஆகிறத பார்த்து அவர் எந்த சைட்ல இருந்து காரை ஓட்டிட்டு இருக்காரு, ஓட்டுநர் சைடு வந்து துப்பாக்கியை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் வச்சு முதல் குண்டு வந்து கண்ணாடியை உடைக்குது. மற்ற 3 குண்டுகள் அவரோட தலையையும் மார்பகத்தையும் வயிற்று பகுதியும் பார்த்து சுடுறாங்க. சுட்டதுல அவருக்கு அங்கேயே ரத்த கசிவு அதிகமாகி அந்த ரத்த கசிவு காரணமாக ஸ்பாட் டெட்னு அறிவிக்கிறாங்க. ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள டிக்ளேர்ட் டெட், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே அவர் டிக்ளேர்ட் டெட். ஸோ இந்த தாக்குதலுக்கு வந்து யாரு காரணம்னு சொல்லிட்டு காலையில வந்த ஒரு செய்தி என்னடான்னா, ஐஎஸ்ஐ இதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அன்னோன் கன்மன். இது பங்களாதேஷ்ல இருந்து நடத்தக்கூடிய ஒரு ஆபரேஷனாக இருந்திருக்கலாம். ஏன்னா மம்தா பானர்ஜி தோத்து போன உடனே அதிகம் ஒப்பாரி வந்து பெங்கால்ல வச்சாங்களோ இல்லையோ, பங்களாதேஷ்ல அதிகம் ஒப்பாரி வச்சாங்க. ஐயோ மம்தா பானர்ஜி தோத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவுல வருத்தம் தெரிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பிட்டு ஜமாத்தே இஸ்லாமி. போன வாட்டி பிப்ரவரியில் நடந்த தேர்தல், பங்களாதேஷ் தேர்தல்ல அதிகபட்சமான, அதாவது பெருவாரியான தொகுதிகளை 68 தொகுதிகள் ஜமாத்தே இஸ்லாமி எதிர்கட்சியாக வென்றது. அத பெருவாரியான தொகுதிகள் எங்க வென்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தை ஒட்டிய எல்லையில தான். ஸோ ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்தவங்க வந்து பெரிய அளவுல வந்து மம்தா பானர்ஜியோட கட்சியோட ஒரு தொடர்புல இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மம்தா பானர்ஜி வந்து ஹவாலா பண பரிமாற்றத்துல இருந்து, கள்ளக்கடத்தல்ல இருந்து, தங்க கடத்தல்ல இருந்து, கேட்டில் ஸ்மக்லிங் அதாவது கால்நடை கடத்தல்ல இருந்து, ஆள் கடத்தல்ல இருந்து அந்த பணம் எல்லாம் வந்து ஹவாலா மூலமா ஜமாத்தே இஸ்லாமி வந்து
மாத்திட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஜமாத்தே இஸ்லாமி கட்சி தேர்தலை சந்திச்சப்போ அவங்களுக்கு பண உதவி செய்ததும் மம்தா பானர்ஜி தான் என்று கருதப்படுகிறது. அதனால்தான் எல்லை பகுதியான நார்த் 24 பர்கனாஸ், கூச் பெரார், முர்ஷிதாபாத், மால்டா இந்த பகுதியெல்லாம் ஃபென்சிங்கே பண்ண விடாம பாத்துக்கிட்டாங்க. குறிப்பிட்டு நார்த் 24 பர்கனாஸ், கூச் பெரார் ஃபென்ஸே போட முடியாம 2217 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது நீளமுள்ள அந்த எல்லை பகுதியில பல்வேறு இடங்கள்ல வந்து அதை அரணே இல்லாம இருந்தது. பாதுகாப்பு பிஎஸ்எஃப் இருக்கு. ஆனா கடத்தலுக்கு ஏதுவாக ஒரு சூழ்நிலையும், அங்க இருந்து இங்க வந்தவங்க வந்து டபுள் பாஸ்போர்ட், பங்களாதேஷி பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட், பங்களாதேஷி ஐடென்டி கார்டு, இந்தியன் ஐடென்டி கார்டு, இது மாதிரி வச்சிட்டு இருக்கவங்களோட எண்ணிக்கை பன்மடங்கு கடந்த 10 ஆண்டுகள்ல உயர்ந்து இருக்கிறது. எஸ்ஐஆர் மூலம் அதில் நிறைய பேரோட பேர் நீக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல பேரோட பேர் நீக்கப்பட வேண்டும். இது பிஜேபியோட ஒன் ஆஃப் த ஸ்லோகன், பங்களாதேசிகளை நாங்கள் திருப்பி அனுப்புவோம் சொல்லதான். அசாம்லயும் அதே ஸ்லோகன் தான் எடுத்து வச்சாங்க. சோ இதெல்லாம் இந்த சூழல் இருக்கும்போது மே 9ஆம் தேதி பதவியேற்பு பிரமாணம் நடக்கக்கூடிய அந்த சூழல்ல பிரதமர் வரப்போறாரு, உள்துறை மந்திரி வரப்போறாரு, அமித்ஷா அவர்கள், மற்ற முக்கியமான தலைவர்கள், பாஜக தலைவர்கள் பிளஸ் மற்ற பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், கூட்டணி அரசு என்டிஏ அரசின் முதல்வர்கள், இவங்க எல்லாம் வரக்கூடிய சூழல்ல இது மாதிரி சுவேந்து அதிகாரியின் வலதுகரமான ஒருத்தரையே கொல்வது என்பது எது மாதிரியான அறிகுறி? ஏன்னா சுவேந்து அதிகாரி வந்து பை ஆல் ப்ராபபிலிட்டி எல்லா எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒண்ணு ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆவார், இல்ல பெங்காலோட உள்துறை மந்திரி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பிரகாசமா இருக்கு. அதுவும் சிஎம் ஆகிறதுக்கு பிரகாசமா சான்சஸ் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை யார அச்சுறுத்துறதுக்கு? ரெண்டாவது விஷயம், பெங்கால் போலீஸோட நடவடிக்கை, செயல்பாடு, அவங்களோட கையாளும் விதம், சட்ட ஒழுங்கை எல்லாமே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அன்று மம்தா பானர்ஜியின் அரசின் கைக்கூலிகளாகவே மாறிவிட்டார்களோ என்ற அச்சத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் கூட நூற்றுக்கணக்கான அதிகாரிகளை மாத்தினாங்க, வரலாறு காணாத அளவுல. பெங்கால்ல தேர்தலுக்கு முன்னாடி வன்முறை இல்லாம பாத்துக்க முடியும். தேர்தல் நடந்த அப்புறம், பிஜேபி ஜெயிச்ச அப்புறம் இதுவரைக்கும் 3 பிஜேபி ஒர்க்கர்ஸ், அதாவது பிஜேபி தொண்டர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதுல சந்திரநாத் ரத்தோட கொலை என்பது பெரிய தாக்கத்தை பெங்கால்ல ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜமாத்தே இஸ்லாமி பிளஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இது போன்ற அத்துமீறல்கள் இன்னும் அதிகரிக்க கூடும் என்பது இது மூலமாக தெரிந்துள்ளது. அதனால்தான் அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை மந்திரி 1 மாதமுக்கு சிஆர்பிஎஃப் பெங்கால்ல விட்டு வைப்பேன்னு சொன்ன அவரு, அதாவது அங்க பாதுகாப்புல ஈடுபடுத்துவோம்னு சொன்ன அவரு, தேர்தலுக்கு பிற்பாடு, அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்த அப்புறம் இருக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் 1 மாசம் இருப்பாங்க, தங்கியிருப்பாங்க, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பாங்கன்னு சொன்னதை இப்ப 3 மாசம் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. எக்ஸ்ட்ரா கம்பெனிஸை வந்து மொபிலைஸ் பண்றாங்க பெங்காலுக்கு. அப்போ மேற்கு வங்க போலீஸ் முழுமையாக சீர்கெட்டுள்ளது. அது முழுமையாக தான் வேலை செய்யும் தன்மையை இழந்துள்ளது. இன்னும் அவங்க மம்தாவோட கட்டுப்பாட்டிலே இருக்காங்கன்னு கூட சொல்லலாமா? இல்ல சோர்வோட இருக்காங்க. மம்தா கட்டுப்பாட்டில் இருந்த பல அதிகாரிகள் வேலையில் இன்னும் இருக்கிறார்கள். அதுதான் இங்க கவலைக்கிடம். குறிப்பிட்டு ஒரு 10 ஆண்டுகளா மம்தா பானர்ஜி பீரியட்ல எஸ்ஐயா சேர்ந்தவங்க, டிஎஸ்பியா சேர்ந்தவங்க இப்ப எல்லாம் வந்து ஏடிஎஸ்பி ரேங்க்ல இருப்பாங்க, இல்ல எஸ்பி ரேங்க்ல இருப்பாங்க, இல்ல எஸ்ஐயா சேர்ந்தவங்க இன்ஸ்பெக்டர் ரேங்க் வந்துட்டு இருப்பாங்க, டிஎஸ்பி ரேங்க் வந்திருப்பாங்க. சோ இவங்க தானே அதிகாரிங்க, கான்ஸ்டபிள்ஸ். இந்த 15 ஆண்டுல சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் வந்து புதுசா வர அரச விரும்பாம இருப்பாங்க, இல்ல மம்தா பானர்ஜியின் கைக்கூலிகளா இருப்பாங்க, டிஎம்சியின் ஆதரவோடு உள்ள வேலையில சேர்ந்திருப்பாங்க. பெரிய அளவுக்கு அங்க அரசாங்க வேலைகள்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இன்னொன்னு மறந்துடாதீங்க, அந்நிய சதி என்பது மேற்கு வங்கத்துல இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். நான் பார்த்த ஒரு விஷயம் என்னடான்னா, 5 மாநில தேர்தல் முடிவில் அமெரிக்கா வந்து ட்ரம்ப்பே வந்து மேற்கு வங்க தேர்தலோட விக்டரிய, அதாவது பாஜக வென்றத அவர் ட்வீட்டா பதிவு செய்து மோடிக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இத மேத்யூ வேன் டைக்னு சொல்லிட்டு மியான்மர் வரை சென்று யுக்ரைனியர்களுடன் அங்கே ட்ரோன் பயிற்சி அங்க இருக்க போராளி குழுக்களுக்கு கொடுத்து இந்தியா மீது எப்படி ட்ரோன்களை உபயோகப்படுத்தி தாக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை கத்துக் கொடுத்து, அதாவது அதை செயல்முறை கத்துக் கொடுத்தவன் இந்தியாவில் பிடிபட்டான். எங்கே பிடிபட்டான் மேத்யூ வேன் டைக்? அவன் ஆல்ரெடி ஈராக்ல வந்து சிஏஏக்காக வேலை பார்த்திருக்கான், லிபியால வேலை பார்த்திருக்கான், எங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய பகுதிகளில் அங்கெல்லாம் வேலை பார்த்திருக்கான். அப்போ இந்தியால அவன் வந்ததுக்கான காரணம் என்ன? அவன் எங்க பிடிபட்டான்? கல்கட்டா ஏர்போர்ட்ல. அப்ப கல்கட்டா வரைக்கும் அவன் வந்து யாரும் பார்க்காம வந்திருக்கான், இருந்திருக்கான், போயிருக்கான் அப்படின்னா அப்போ கல்கட்டால இருந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு? சோ டீப் ஸ்டேட், பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ, மறந்துடக்கூடாது, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உளவாளிகளும் பாகிஸ்தானோட சேர்ந்த உளவு அமைப்பும் இந்தியாவின் எல்லை பகுதிகள், குறிப்பிட்டு மேற்கு வங்க எல்லை பகுதிகளில் அவங்க வந்து பலமுறை விசிட் பண்ணியிருக்காங்க யூனிஸ் இருந்த காலகட்டத்தில். சோ இதெல்லாம் கருத்தில் வைத்து பார்க்கும்போது எல்லையை பராமரிக்காம விட்டது, கள்ளக்கடத்தலை அதிகப்படுத்தினது, பிளஸ் அங்கே மேற்கு வங்கத்துல இந்துக்கள் கொல்லப்பட்ட போது மௌனம் காத்தது மம்தா பானர்ஜி. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்ததா உங்களுக்கு தெரிஞ்சு? இல்ல சார், வரல. சோ இதெல்லாம் எதன் அறிகுறி? எதை நோக்கி இதெல்லாம் நடந்தது? இப்பொழுது மம்தா பானர்ஜி தோற்று போனவுடன் ஏன் பங்களாதேஷில் அதிகமான ஒரு அனுதாப அலை வீசுகிறது மம்தா பானர்ஜிக்கு? இந்தியால வீசுறதோட அதிகமா அனுதாப அலை அங்கதானே வீசுது. இங்க பினராயி விஜயனோ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்ல யாருமே துக்கம் அனுசரிக்கலையே மம்தா பானர்ஜி தோத்து போனதுக்கு. அப்கோர்ஸ் இவங்களே தோத்து போயிட்டாங்க, அது வேற கதை. யாரும் துக்கம் அனுசரிக்கலையே. இது ஜனநாயக பெங்கால் பாசமா இருக்குமா சார்? பெங்காலி சேர்ந்த ஒருத்தங்களை குஜராத்திகள் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நிறைய போஸ்ட் பார்க்கிறேன். சுவேந்த அதிகாரி என்ன மராத்தாவா? தப்பன் கோஷ் என்ன காஷ்மீரியா? ஸ்வபன் தாஸ் குப்தா என்ன தமிழ்நாட்டுக்காரரா? 207 எம்எல்ஏவும் வந்து பெங்கால்காரங்க. மம்தா பானர்ஜி மாதிரி வெளிமாநிலத்தோட சத்ருகன் சின்ஹாவையும் கீர்த்தி ஆசாதியும் பீகார்காரங்களை எல்லாம் எம்எல்ஏவா எம்பி ஆக்கி அனுப்பலைங்க. யூசுப் பத்தான் குஜராத்தி எம்பி ஆக்கி அனுப்புனது மம்தா பானர்ஜி. சத்ருகன் சின்ஹா பீகாரியா எம்பி ஆக்கி அனுப்புனது மம்தா பானர்ஜி. கீர்த்தி ஆசாத எம்பி ஆக்கி அனுப்புனது பீகார்காரரை எம்பி ஆக்கி அனுப்புனது மம்தா பானர்ஜி. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். படிக்காதவர்கள், படித்தும் மூடர்களாக இருப்பவர்கள் தான் இது மாதிரி பேசுவாங்க. ஹம்ப 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 ஹம்பா, டும்ப 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 டும்பா, கம்ப 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 கம்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா பிரயோஜனம் இல்ல. இந்து வாக்கு போச்சு போச்சு, நாட்டுக்கு எதிராக பண்ணதால ஓட்டு போச்சு போச்சு, பயங்கரவாதத்தை தூண்டினதால போச்சு போச்சு, இப்படிதான் அந்த அம்மா கத்தணும். இப்போ she has lost the plot. ஓகே சார். இப்ப இந்த பதவியேற்பு விழாவுல அந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பெரிய அளவுக்கு இருக்கு, பெரிய அளவுக்கு இருக்கு. அந்த பதவியேற்பு பிரமாணம் வந்து நிம்மதியா நடக்க கூடாதுன்ட்டு சதி வேலையும் நாச வேலையும் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனா அது முழுமை அடையுமா இல்லையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா டெஃபினட்டா பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 9ஆம் தேதி ரொம்ப தூரம் இல்லை. ஆமா, நாளைக்கு தான் 9ஆம் தேதி. ஓகே சார். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டுல இங்க வந்து நம்ம ஆமா இப்ப ஓகே சார். இப்ப தமிழ்நாட்டுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பான்மை இல்லாம தாமதமாகுது. இது நம்ம யூகிச்சதுதான், யார் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு. நேத்து நைட்டு வந்து ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர போறாங்க விஜய்க்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி.
இன்னைக்கு காலையில முன்னாள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் ஆட்சி அமைக்க அப்படின்னு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் நாங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க டிவிகே கூட்டணி கட்சிகளா மாற வாய்ப்பு இருக்கு. சோ இவங்க எல்லாமே திமுக கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி விஜய் கிட்ட போற மாதிரி இருக்கு. ஆனா நேற்று காங்கிரஸ் எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காம திமுகவுக்கு பிடிக்காத ஒரு வகையில் தாவேக்கால போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து தமிழ்நாட்டு அரசியலோ இந்திய அரசியலோ ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? முதல் கண் என்னோட பார்வை திரு விஜய் அவர்கள் முதல்வர் பதவி ஏற வேண்டுமா, அதாவது அவருக்கு முதல்வர் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமா, அவர் வாங்கிய ஓட்டுகளுக்கும் அவர் வாங்கி இருக்கக்கூடிய சீட்டுகளுக்கும், அதாவது எம்எல்ஏ சீட்டுகளுக்கும் அவர்தான் எல்லா தகுதியும் பெற்றவர். மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவரை தான் முதல்வர் ஆக வேண்டும். ஒரு சிலரை தவிர்த்து எல்லாருக்கும் இந்த கருத்து தான் இருக்கு. அதுல நான் கேவியட் கொடுக்குறேன். கேவியட் என்பது வந்து அது சட்ட ரீதியான கேவியட், மூலத்தனமான கேவியட் இல்ல. ப்ரொவைடட் அப்படின்வாங்க, அதுதான் கேவியட்னு சொல்றது. அது என்னடான்னா, விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும், அவர்தான் முதல்வராக வேண்டும், அவருக்கு தான் மக்கள் தீர்ப்பு இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கான உண்மை அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்பது. 108 சொல்றாங்க, நான் சொல்றேன் அது 108 இல்ல 107 தான். 107 தான் கணக்கு. 106 சபாநாயகர் கட் பண்ணா 106. விஜய் 2 வாட்டி கை தூக்க முடியாது. திருச்சி எம்எல்ஏக்கு ஒரு வாட்டி கையும், பெரம்பூர் எம்எல்ஏக்கு ஒரு வாட்டி கையும் தூக்க முடியாது. ஒரு வாட்டி தான் கை தூக்க முடியும். அவரது வந்து 2 ஜெயிச்சாலும் 1 தான் கணக்கு. 106 ஒரு 5 111, 111 இன்னும் 7 தேவை. 7 தேவைன்னு 118 தேவை. 118க்கு 7 ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 1. ரெண்டாவது, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த ஒரு கூட்டு சதியில ஏதாவது ஈடுபட்டாங்கடான்னா, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இது வந்து மக்களே வந்து மக்கள் அவர்களை புறக்கணிப்பதில்லை, வங்காள விரிகுடாவில் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிகளே இருக்காது. ஜனநாயக படுகொலைன்னு இவங்க கத்துவாங்கல்ல, இதுதான் ஒரிஜினல் ஜனநாயக படுகொலை ஆகும். பிராட் டே லைட்ல பண்றக்கூடிய படுகொலை இது. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போகக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ஒரு ஒவ்வாத செயல், அது சரி, அது தவறான செயல். அதை எக்காலத்திலும் யாரும் இது மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டார்கள் என்று நம்ம குறிப்பிட்டு, அதிமுகவோ திமுகவோ இது மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அவர்களே வந்து சாவுமணி அடித்துக் கொள்வது போல். இல்ல சரி, இதை நம்ம வந்து லாஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அப்படி நடக்காது அப்படிங்கறதான் ஒரு பெரும்பான்மை இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றது. ஆனா இது வந்து மற்ற மாநிலங்கள்ல நடந்திருக்கு, சோ தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. பீகார்ல நடந்திருக்கு, கர்நாடகால நடந்திருக்கு, மகாராஷ்டிரால நடந்திருக்கு, நடந்திருக்கு. நடக்காதுன்னு நான் சொல்லல, ஆனா இப்ப நடந்தா ஜனநாயக படுகொலை. ஏன் காங்கிரஸ் அந்த சைடு குதிச்சதே ஜனநாயக படுகொலை தான். சரிங்களா? காங்கிரஸ், நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணி அவங்கள சப்போர்ட் பண்ணிருந்தா அது வேற கதை. இல்ல அதிமுக கூட்டணி விஜய சப்போர்ட் பண்ணிருந்தா அது வேற கதை. நீங்க கூட்டணியில சீட் வாங்கி அந்த கூட்டணி ஓட்டுகள் எல்லாம் நீங்க பெற்ற பிற்பாடு அதுல இருந்து ஒரு கட்சி தாவுதுன்னா அது வந்து கட்சி தாவல் சட்டத்துக்கு நிகர் தான். அது கட்சி தாவல் தான். அதுவும் 12 எம்பிக்கள் வேற இருக்காங்க. 12 எம்பிக்கள் உங்களோட ஆதரவுல ஜெயிச்சதுதானே. சோ அது காங்கிரஸ் பண்ண தவறு. அது விட்டுருங்க, காங்கிரஸ் எப்பயுமே அதுதான் பண்ணிருக்கு, அது வரலாறு. ஜனநாயகம் பேசிட்டு ஜனநாயகத்தை கொத்துக்கறி பண்ண ஒரே பார்ட்டி இந்தியால யாருன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் 1975 முதல் 77 வரைக்கும் அது ஒன்றுவே போதுமானது காங்கிரஸோட ஜனநாயக வரலாறை பற்றி பேசுவது. நான் சொல்றது எமர்ஜென்சி. சரி, அது போனா போது. இதுவரைக்கும் இப்போ நடக்கிற விஷயங்கள், இப்போ திரு விஜய் அவர்கள் அரசு ஃபார்ம் பண்ணணும், அவர் அரசுக்கு வரணும், அவர் அதிகாரத்தை கையில் எடுக்கணும்னா அவருக்கு என்ன தேவை? காங்கிரஸ் 5 சேர்த்துக்கிட்டா கூட, இவரோட 107 சேர்த்துக்கிட்டா 112.
சரி, சபாநாயகர் ஒண்ணு கட் பண்ணா 111, குறைஞ்சது 7 தேவை. இப்போ ஒரு கவர்னருக்கு இருக்கக்கூடிய விஷயம், அவரோட அதிகாரம் அவரோட கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அவர் என்ன பரிசீலிப்பார்? இவர் 113 பேரோட சப்போர்ட் எடுத்துட்டு போய் அவர் கையில கொடுத்திருப்பார். 113 கொடுத்திருக்க முடியாது, 112 தான் கொடுத்திருக்க முடியும். இவர் 2 வாட்டி கையெழுத்து போட முடியாது, ஒரு வாட்டி தான் கையெழுத்து போட முடியும். 112 தான் கொடுத்திருக்க முடியும். 112 கொடுத்த அப்புறம் 112 எம்எல்ஏக்களின் சப்போர்ட் பிளஸ் 6 பேர் தேவைன்னும் போது கவர்னர் என்ன கேட்கிறாரு? அந்த 6 பேர் எந்த கட்சியை சேர்ந்தவங்க, இல்ல எந்த கட்சினாவது சொல்லுங்க அப்படின்ற. கட்சி பேராவது சொல்லுங்க, இல்ல அவங்க அந்த கட்சி கொடுத்த சப்போர்ட் கடிதத்தையாவது கொடுங்க, இல்ல எம்எல்ஏக்களோட கடிதத்தையாவது கொடுங்க. இல்ல இதுக்குதான் எல்லாரும், அதாவது அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை இப்ப கேட்க கூடாது, அவரு அது ஃப்ளோர்ல தான். மெத்தப்படுத்த மேதாவிகள் தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்னடான்னா, கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையான்னு கேட்டா, கவர்னர் ஆமாம் இவருக்கு அறுதி பெரும்பான்மை உள்ளது, இவரால ஆட்சி அதாவது இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டமன்றத்தில் அவர் அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு கால அவகாசம் கொடுத்தால் அவர் நிரூபிப்பார் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். நான் இன்னொரு மாற்று கருத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். ஆளுநர் அந்தஸ்துல பெரியவரா இல்ல முதல்வர் பெரியவரா? அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் தான் பெரியவர். யாரோட அனுமதியோடு முதல்வர் பதவி பிரமாணம் செஞ்சுக்கணும்? ஆளுநரோட. அப்போ யாரை கேட்டு நேரு ஸ்டேடியம் இவங்க பதவி பிரமாணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க? அதான் இது அவசரப்பட்டது தவறு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனா அவசரமே பட்டிருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ராகுல் காந்தி வர்றதை நீங்க முக்கியமா பாத்தீங்களே தவிர்த்து ஆளுநர் அங்கீகாரத்தை முக்கியமா பாக்கலையே. சரி சார், விஜய் புது கட்சி, அவருக்கு தெரியாது. விஜய் ஒரு இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி எம்எல்ஏ ஆயிருக்காரு, அவருக்கு புரியாது. ஆதவ அர்ஜுனாக்கு புரியாது. திரு செங்கோட்டையன் இத்தனை வருஷம் மந்திரியா இருந்திருக்காரு, அவரு கூடவா தெரியாது? இல்ல அவங்க கட்சியில வழக்கறிஞர் பிரிவுன்னு இல்லையா? சட்டம் தெரிஞ்சவங்களே இல்லையா? கவர்னரோட அங்கீகாரம் இல்லாம இவங்க பதவியேற்பு பிரமாணத்துக்கு அந்த விழாவுக்கு இவங்க யார் ரெடி பண்ண சொன்னா? எப்படி ரெடி பண்ணாங்க? கவர்னர் என்ன கேட்கிறாரு, உங்ககிட்ட நம்பர் இருந்தா பதவி பிரமாணம். இப்போ உதாவது கர்நாடகா சம்பவம் 2018 எடியூரப்பா இருக்கிறதே பெரிய பிஜேபி பெரிய கட்சியா எடியூரப்பா 104 105 சீட்டை வச்சுட்டு அவர் போயிட்டு கவர்னர் கிட்ட கிளைம் பண்றாரு, நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள ஜேடியும் காங்கிரஸும் சேர்ந்து அவங்க 120 கிட்ட வந்துட்டாங்க. அவங்க இல்ல நான் பதவி அமைக்கிறேன். இவர் எடியூரப்பா எல்லாம் சேர்த்து கடைசியில 108 109 தான் வர முடிஞ்சது. மிச்சம் அவங்க கிட்ட இருந்தது 224க்கு மிச்சம் அவங்க கிட்ட இருந்ததுனால அவங்க பதவி அமைக்கிறதுக்கு அவங்க போயிட்டாங்க. யாரு? சோ 2 பிரிவு இருந்தது. இல்ல 2 பிரிவு இருந்தது, காங்கிரஸ் பிளஸ் ஜனதா தள் செக்குலரும் பிஜேபி. பிஜேபி தேர்தலுக்கு பிறகு சீட்டு எண்ணிக்கையில் மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிட்டு கவர்னர் அவங்களை பதவியேற்பு பிரமாணம் பண்ணி வைத்து அவங்களுக்கு 15 நாள் அவகாசம் கொடுத்தாரு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. யாரு? இதே காங்கிரஸும் ஜனதா தள் செக்குலரும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? 15 நாள் அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது, அவகாசத்தை குறைச்சு 1 நாள் 2 நாள் தான் கொடுத்தாங்க, அதுக்குள்ள ப்ரூவ் பண்ண சொல்லி. கடைசியில் எடியூரப்பா நம்பர்ஸ் இல்லாம ரிசைன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. கரெக்டா 1 வருஷம் கழிச்சு திரும்பி பவர் அவங்க கையிலேயே திரும்பி வந்தது, அது வேற கதை. அதுக்கப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா 35 எம்எல்ஏக்களுடன் அஜித் பவார் வராரு. இவங்க கிட்ட இருக்கிற நம்பர்ஸை வச்சுக்கிட்டு யாரு பிஜேபியோட நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா இவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில கவர்னர் ஓஷியாரி உத்தரகண்டை சேர்ந்தவர். அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். யாருக்கு? தேவேந்திர பட்னவிஸ்க்கும் அஜித் பவாரை டெப்டி சிஎம் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதுக்கு முன்னாடி தேர்தல் சந்திக்கும் போது சிவசேனாவும் பிஜேபியும் ஒன்னா தேர்தல் சந்திச்சது. தேர்தல் முடிந்த பின் சிவசேனா எங்களுக்கு முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. என்சிபி அவங்க கூட போயிட்டாங்க, என்சிபி காங்கிரஸ் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க பிஜேபிக்கு எதிராக. அப்ப அதுல இருந்து என்சிபில இருந்து ஒரு பிரிவு அஜித் பவார் பிரிவு இவங்க கூட சேர்ந்து
முதல்ல ஒரு 3 நாள் 2 நாள் தான் அந்த அரசே இருந்தது. தேவேந்திர பட்னவிஸ் அதை காலைல விடிகாலையில அவ்வளவு அர்ஜென்சி கவர்னருக்கு இருந்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை, அது தேவையற்ற ஒரு அர்ஜென்சி. அது மாதிரி பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். பண்ணி வச்சதுக்கு அவர் வந்து கொடுத்த கால அவகாசத்தை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி, இவ்வளவு அவகாசம் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ரெண்டா அதுக்குள்ள அவருக்கு நம்பர், அதாவது நம்பர் இல்ல, அதுக்குள்ள அஜித் பவார் அந்த சைடு போயிட்டாரு. அதனால இவருக்கு பெரும்பான்மை இல்லாதனால அவர் ரிசைன் பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, கவர்னர் வந்து இவருக்கு 118 இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சட்டசபையில வந்து உங்களுக்கு எத்தனை நாள் அவகாசம் தேவை, 2 நாளா 3 நாளா 15 நாளா 20 நாளா, இல்ல விஜய் எத்தனை நாள் அவகாசம் கேட்பார்? இது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்காதா? will it not lead to horse trading? விஜய் வந்து ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மற்ற கட்சிகளை அவர் வந்து இவர் பக்கம் இழுப்பதற்கு அரசாங்க எந்திராங்கம் இவர் கையில் இருக்கும் போது அது வந்து சுலபமா நடக்குமா இல்ல இப்ப நடக்குமா? அப்ப அது குதிரை பேரம் நினைப்பீங்களா இல்ல என்ன நினைப்பீங்க? அத சரி, அரசாங்க சட்டத்துல சட்ட ரீதியாக கவர்னரோட வரையறைக்குள்ள இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு அதிகாரம் கவர்னருக்கு இருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. யாருக்கு, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர் சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸ், ப்ரீபோல் ஆர் போஸ்ட்போல், தேர்தலுக்கு முன்னாடியோ தேர்தலுக்கு பின்னாடியோ இருக்கிறதுலே பெரிய கூட்டணி, அல்லது யாரால் அறுதி பெரும்பான்மை அடைய முடியும், அவர்கள் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறோம் கவர்னர். நீங்க கேள்வி, இவர் 118 காட்டி இருந்தா அடுத்த மறு கேள்வி இல்லாம இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்க போறாங்க. இப்ப இருக்கிறது இவருக்கு 113 12 112க்கு இவருக்கு பண்ணா அந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க? 122 இருக்காங்க எது தரப்புல. நாளைக்கு சட்டமன்றத்துல இவருக்கு வந்து 15 நாள் அவகாசம் கொடுக்கறதுக்கு இவருக்கு டைம் கேட்டாருன்னா அதை கவர்னர் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி பதவி ஏற்புன்னு ஒரு செய்தி போகுது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ இதுவுமே ஒரு அவசரமான ஒரு நடவடிக்கைன்னு தான் பாக்குறீங்களா? எது 9ஆம் தேதி இல்ல இல்ல, ஆக்சுவலா கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, ஷோ யுவர் நம்பர்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, உங்களோட எந்த கட்சி, அட்லீஸ்ட் கட்சிங்க பேராவது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து அரசியலுக்கு புதிது, அவருக்கு வந்து இதெல்லாம் பாவம் தெரியாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம், அவருக்கு வழிகாட்டுதல் சரியா இல்லாம இருக்கலாம். காங்கிரஸுக்கு தெரியாதா இதெல்லாம்? கிரீஷ் சௌடங்கரும் மத்தவங்களும் கேசி வேணுகோபாலும் முந்தி அடிச்சுட்டு ஓடி வந்து 2029 வரைக்கும் நாங்க கூட்டணின்னு சொல்லி சொன்னாங்களே, அப்ப அவங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், அதாவது அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்களே, அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து 7ஆம் தேதி பதவி ஏற்பாரு அப்படின்னு காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. கவர்னரோட ஒப்புதல் இல்லாம எப்படி இது நடந்தது சார்? நீங்க பாஸா ஃபெயிலான்னு சொல்றது ஒரு எக்ஸாம் எழுதின அப்புறம் அது யாரு நிர்ணயிக்கணும்? எக்ஸாமினர், அதாவது தேர்வாணையம், தேர்வு வாரியம், அவங்கதான். பள்ளி தேர்வாணையமோ பள்ளி கல்வி துறையோ அவங்க தானே ரிசல்ட்டை போடுவாங்க. அதை விட்டு நான் பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்களே அறிவிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒரு பட்டியல் போட்டு நீங்க இதான் என் மார்க் நீங்களே அறிவிச்சிட்டீங்கன்னா சார், எல்லாமே ஒரு சட்ட விதிகள்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த சட்ட விதிகளை யார் அந்த மீற சொன்னா உங்களை? கவர்னர் அழைத்தால்தான் ஒருவர் அரசு அமைக்க முடியும். கவர்னர் அழைப்பதற்கு உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது, அட்லீஸ்ட் பேர் மினிமம் அந்த குறைந்தபட்சம் 118 தொகுதிகள் உங்களிடம் இருக்கிறது, 117 + 1 உங்களிடம் இருக்கிறது என்று அவர் நம்பினாலே போதும், உங்களை அழைக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் சட்டப்பேரவை கூட்டி நான் அங்க ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா முதல் 2 நாள் பதவியேற்பு பிரமாணத்துக்கு போயிடும். 2 நாள் இல்ல 3 நாள் கூட போயிடும். 234 எம்எல்ஏவும் பதவி ஏற்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் தேதி பதவி ஏற்றிருக்காரு, இன்னைக்கு ஏத்துட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன நாள்? தர்ஸ்டே. இன்னைக்கு போயிடும், நாளைக்கு போயிடும், சாட்டர்டே போயிடும், திரும்பி சண்டே. அது அப்போ அங்க இருந்து 2 நாள் கணக்கு வருமா, இல்ல இங்க இருந்து 2 நாள் கணக்கு வருமா? பதவியேற்று முடிஞ்ச பிற்பாடு தான். இன்ஃபேக்ட் ஸ்பீக்கர் எலெக்ஷன் கூட நடத்தணும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்தின பிற்பாடு இல்ல புரோட்டம் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டே கூட அவங்க இது பண்ணலாம். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இல்ல நம்பிக்கை தீர்மானத்தை அவர் பாஸ் பண்ணலாம். கான்பிடன்ஸ் மோஷனை பாஸ், அந்த கான்பிடன்ஸ் மோஷன்ல பாஸ் பண்ணணும். அதுக்குள்ள இந்த 2 நாள்கள் 3 நாள்கள் 4 நாள்கள் அவகாசம் கிடைக்கும் போது குதிரை பேரத்தில் ஈடுபட்டால் அது ஜனநாயக படுகொலை ஆகாதா? விஜய்க்கு எதிராகவோ விஜய்க்கு நேர்மாறாகவோ வேறு ஏதேனும் கட்சி, குறிப்பிட்ட அதிமுகவோ திமுகவோ ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க நேரிட்டால் அது எந்த விதத்தில் அது ஒரு மோசமான செயலாகவும் ஜனநாயக படுகொலையாகவும் கருதப்படுமோ அதுக்கு இணையான செயல்தான் நாளைக்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய குதிரை பேரம் என்பதும். அதிமுக எம்எல்ஏக்களை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து திரு விஜய் அவர்களுக்கு முதல்வர் அனுப்புறம் வராதா? அந்த வரலாறு நம்ம பார்க்கலையா? பல மாநிலங்களில் நடந்திருக்கு. பல மாநிலங்கள எதிர்கட்சியில இருக்கும்போது கட்சியை உடைச்ச கதை வேற, ஆளுங்கட்சி அனுப்புறம் எதிர்கட்சியை உடைச்ச கதை. தேமுதிக நிலைமை என்ன ஆச்சுன்னு 2011 இருந்து 16 வரைக்கும் நீங்க நானும் பார்க்கலையா? ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால டிடிபி எப்படி உடைச்சாருன்னு சொல்லிட்டு பார்க்கலையா எம்எல்ஏக்களை? எத்தனை மாநிலங்களை நான் சொல்றீங்க என்னால? ஆட்சி அதிகாரம் இருப்போ எல்லோருக்குமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கும். ஏன்னா அரசு எந்திராங்க அவங்க கையில இருக்கும். அந்த அரசு எந்திராங்க அவங்க கையில இருக்கும் போது வாரியங்கள்ல இருந்து பதவிகள்ல இருந்து எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்ப அவங்க எது வேணாலும் அள்ளி வீசறதுக்கு ஈஸி. அதை தவிர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? கவர்னருக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இப்ப சொல்லுங்க, கவர்னர் வந்து நீங்க 118 காட்டுங்க, பதவி ஏற்பு பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுல என்ன தவறு? இல்ல அவர் சொல்றது தவறு இல்ல சார். நீங்க சொல்ற மாதிரி ஆப்போசிட்டா நடந்தா என்ன பண்றது? விஜய் கட்சியில இருக்கக்கூடியவங்கள இவங்க பேரம் பேச வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, ஒரு 20 பேர் இந்த பக்கம் வந்துருங்க, இல்லனா பதவி ராஜினாமா பண்ணுங்க. 108 பேர் அவர் வச்சிட்டு இருக்காரு, பிளஸ் 5 பேர். 113 பேர் நம்பர் பெருசா இல்ல 73 பெருசா இல்ல 53 பெருசா? 68 ஆப்போசிட்டாவும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. 68 பிளஸ் 53 அது பெருசா இல்ல 113 பெருசா? அதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை தானே ஏற்பட்டு இருக்கு. அப்ப விஜய் என்ன பண்ணணும்? அவர் வந்து கால அவகாசம் எடுத்து மத்த கட்சிங்க, உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் அவரோட நிர்ணயத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ அவங்களோட முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎம் அவங்களோட முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல கட்சிகள் அவங்க முடிவை சொல்றேன்னு சொல்லும் போது அவங்க வந்து முடிவை சொல்ற வரைக்கும் ஒரு நாளையோ 2 நாளையோ வெயிட் பண்றதால திரு விஜய் அவர்களுக்கு என்ன பெருசா பறிப்போக போகுது? ஏன் இந்த அர்ஜென்சி? அந்த 2 பேரும் ஒன்னானாலும் அதை யாரும் ஏத்துக்க போறது இல்ல. அதுக்கான சான்சஸ் கம்மி. கண்டிப்பா மக்களே திரும்பி புறக்கணிப்பாங்க அவங்கள. நீங்களும் நான் கூட ரோட்ல போய் போராடுவோம். இங்க பிரச்சனைனா அரசியல் அந்த ஒரு என்ன சொல்றது லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. ஆமா ஆமா, அனுபவமின்மை. அனுபவமின்மை தாவாக்கால வெளிப்படையா தெரியுது. முதல் விஷயம் எல்லாருக்கும் வந்து கேள்வி என்னடான்னா, அரசாங்க அதிகாரிகள் எப்படி பதவியேற்பு பிரமாணத்தை வந்து கவர்னரோட ஒப்புதல் இல்லாம அவங்க அதை எப்படி ஏற்பாடு செய்யுங்க? அதுக்கு திரு விஜய் அவர்கள் மரபுகளை புரிஞ்சுக்காம தெரியாமலையோ அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லீடருக்கெல்லாம் இது தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அவர் எப்படி அலோவ் பண்ணாரு?
இப்போ விஷயம் என்ன கசிக்கிறான்னா, ஆர்லேக்கர் அவர் கேட்ட ஒரே கேள்வி, நீங்க எம்எல்ஏ பத்தி கூட எனக்கு சொல்லாதீங்க, எந்தெந்த கட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அது சொல்லுங்க, அந்த கடிதத்தையாவது காட்டு. இது குதிரை பேரத்தை தடுப்பதற்காக இது எடுத்த ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை விசிகே வெளிப்படையாக உள்ளே வெளியே ஆடாமல் வெளிப்படையாக ஆமா நாங்க விஜய் பக்கம் போறோம், சிபிஎம் ஆமா நாங்க விஜய் பக்கம் போறோம், சிபிஐ நாங்க விஜய் பக்கம் போறோம், தேமுதிக நாங்க விஜய் பக்கம் போறோம், ஆடா விடுங்கப்பா பிஜேபி ஒரு எம்எல்ஏ கூட நான் விஜய் பக்கம் போறேன், ஏன்னா பார்ட்டி விப் எல்லாம் வேலை பார்க்காது, போட்டோம் விஜய் பக்கம் போறோம், ஒருத்தர் தான் இருக்காரு அமமுக ஒரே ஒரு, ஆமா நாங்க எல்லாம் போறோம் விஜய் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டா வெளிப்படையா அறிவிக்கிட்டோம். முடிஞ்சா விஜய் அவங்களோட கடிதத்தை வாங்கிட்டு எடுத்துட்டு போய் கவர்னர் கிட்ட தூக்கி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு விசிறி அடிக்கட்டும் சினிமா ஸ்டைல்ல. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து அவரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலன்னா அப்ப தவறுன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோம், ஐ அக்ரி, பட் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் ஷுட் நாட் பிகம் த கிரவுண்ட் ஃபார் ஹார்ஸ் ட்ரேடிங். குதிரை பேரத்துக்கு அது ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து விடக்கூடாது சட்டசபை என்பது. சட்டசபை மூலம் அறுதி பெரும்பான்மையை வேணுமானால் நிரூபிக்கலாம். ஆல்ரெடி அவருக்கு இருக்கிற பெரும்பான்மையை இன்னொரு முறை மக்கள் மன்றத்தில் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுல தவறு இல்லை. அதை விட்டு அறுதி பெரும்பான்மையை நான் ப்ரூவ் பண்றேன்ற சாக்குல குதிரை பேரத்தில் ஈடுபடுவதற்கு அதுக்கு வழிவகுக்க கூடாது, சட்டப்பேரவை அதுக்கு இடமாக மாறக்கூடாது. இதுதான் என்னோட கருத்து. ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. புரியுது சார். இவ்வளவு நேரம் எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்ப்போம் மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் அடுத்தடுத்து என்ன அரசியல் நிகழ்வுகள் நடக்க இருக்கு அப்படின்னு. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. நன்றி சார். ஜெயஹிந்த். நன்றி. ஜெயஹிந்த்.